வின்ஸ் மெக்மேன் எரால டபிள்யூ விட்டுட்டு ஏடபிள்யூ போனவங்க எக்கச்சக்க பேர். ஆனால் ட்ரிபிள் ஹெச் வந்ததுக்கப்புறமா எக்கச்சக்க பேர் திருப்பி டபிள்யூபிக்கே வந்துட்டாங்க. ரூசேவ், அலிஸ்டா பிளாக், எக்கச்சக்க பேர் ஏடபிள்யூலேருந்து டபிள்யூபிக்கு 2025 வந்துட்டாங்க. இப்போ 2026 யாரெல்லாம் டபிள்யூபிக்கு வரதுக்கு காத்துட்ருக்கா, கான்ட்ராக்ட் போட்டிருக்கா அண்ட் ஃபியூச்சரில் யாரெல்லாம் வரப்போகிறா அப்படிங்கிறத பற்றி தான் வீடியோ தொகுப்பாக பார்க்க போகிறோம். முதல்ல இந்த லிஸ்ட்டில் நம்ம யாரை பற்றி பார்க்க போகிறோம்னா கெய்த் லீ. இந்த கெய்த் லீ அப்படிங்கிற ரெஸ்லரை பற்றி தெரியும் நிறைய பேருக்கு. இவர் ஒரு குட்டி மார்க்கெண்டே சொல்லலாம். ஆனால் ரெஸ்லிங் ஸ்கில்ஸ் செம்மையாக இருக்கும். ரோமன் ரெயின்ஸுக்கும் கெய்த் லீக்கும் வார் கேமில் நடந்தது அந்த டைமில் சர்வே சீரிஸில் பேர். அதில் ஃபைனல் ரவுண்டில் நடந்த மேட்ச் எல்லாருமே மறக்க முடியாது. அப்படி ஒரு பெஸ்ட்டு பர்ஃபார்மன்ஸை கொடுத்துருப்பாரு. டெபியூட் மேட்ச்லேயே ராண்டி ஆர்டனை சிறிது நேரத்தில் தோக்கடிச்சிருப்பாரு. ஃபியூச்சர் டபிள்யூ சாம்பியன் கெய்த் லீ தான் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே பேசப்பட்டாங்க. ஆனால் இவருக்கு மாரடைப்பு ஏற்பட்டதுனால ரெஸ்லிங்க்கு செட் ஆக மாட்டான்னு சொல்லிட்டு ரிலீஸ் பண்ணிட்டாரு வின்ஸ் மெக்மேன். அதுக்கப்புறமா இந்த ஆள் பார்த்தீங்கன்னா ஏடபிள்யூவில் ஒர்க் பண்ணி இது நாள் வரைக்கும் ஏடபிள்யூ தான் ஒர்க் பண்ணிட்டு இருக்காரு. ஆனால் என்ன ஒரு விஷயம்னா ஏடபிள்யூவில் பார்க்கறதுக்கு பரிதாபமாக இருக்கு இவரை பார்க்கறதுக்கு. ஏன்னா முழுக்க பார்த்தீங்கன்னா அவருடைய மண்டையை வெள்ளையாக்கி வயசான தோற்றத்தில் சாம்பியன்ஷிப்பும் கொடுக்காம ஒரு மிட் கார்டு ஆகிட்டாங்க. ஒன்று நான் தான் வச்சு செய்வேண்டா அப்படிங்கிற மாதிரி டோனி கான் கெய்த் லீயை வச்சு செஞ்சுட்டாரு. இவர் டபிள்யூபிக்கு வரதுக்கு ரெடியாக இருக்காரு. ஆனால் இவருடைய கான்ட்ராக்ட் 2026 ஜூன் வரைக்கும் இருக்குது. அதனால் வசமாக மாட்டிக்கிட்டு இருக்காருங்க. இவர் ஏடபிள்யூ கோச் விட்டு போயிட்டாரு. ஏன்னா ஒழுங்காக வாய்ப்பு தரமாட்டேங்கிறீங்கன்னு. டபிள்யூபிள்யூ பார்த்தீங்கன்னா கூடிய சீக்கிரம் இவருக்கு ஒரு கான்ட்ராக்ட் கொடுக்கும்போது டபிள்யூபிக்கு வருவார். அண்ட் இவரோட ஒய்ஃபான மிஷின் மியாயம் இப்போ ஸ்மாக்டவுனில் தான் ஒர்க் பண்ணுறாங்க. ஸோ 2026 கண்டிப்பாக ஒரு ரிட்டர்ன் ஆயிடுவார். அதுக்கப்புறமா 2026 ரிட்டர்ன் ஆகிற நிறைய சூப்பர் ஸ்டார்ஸை பற்றி நம்ம பார்க்க போகிறோம். மறக்காமல் ஃபஸ்ட் டைம் சேனல் கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பெல் ஐக்கானை கிளிக் பண்ண மூலியமாக தினமும் ரெஸ்லிங் செய்யல தமிழை தெரிஞ்சுக்கோங்க. ஒரு லைக் பண்ண மூலியமாக நிறைய ஃபேன்ஸுக்கு இந்த வீடியோ ரெக்கமெண்ட் ஆகிக்கும். அதனால் ஒரு லைக் பண்ணிக்கோங்க. இரண்டாவதாக நம்ம பார்க்க போகிறது டாப் சிக்லர். 2023 டபிள்யூபிள்யூ தான் பார்த்தீங்கன்னா இவர் ரிலீஸ் பண்ணாங்க. இப்போ அவர் டிஎன்ஏ ரெஸ்லிங் கம்பெனியில் ஒர்க் பண்ணிட்டு இருக்காரு. சமீபத்தில் பார்த்தீங்கன்னா டிஎன்ஏயும் டபிள்யூபிள்யூ கான்ட்ராக்ட் சைன் பண்ணி ஒன்றா டீல் பண்ணுறதுனால ஸ்மாக்டவுனுக்கும் என்எக்ஸ்டிக்கும் அண்ட் மெயின் ஷோக்கும் பார்த்தீங்கன்னா வந்திருக்கிறாரு டாப் சிக்லர். டாப் சிக்லர் பார்த்தீங்கன்னா இது வரைக்கும் டபிள்யூபிள்யூலையும் டிஎன்ஏலையும் கான்ட்ராக்ட் போட்டதுக்கப்புறமா மெயின் ஷோவில் சண்டை போட்டது அப்படிங்கிறது ஒரு தடவை தான். ஆனால் நிறைய தடவை அப்பீரியன்ஸாக இருக்கார். சண்டை போட்டது எப்போன்னு கேட்டிங்கன்னா 2025 ஜான்சனாவுடைய லாஸ்ட் டைம் நைட் டோர்னமெண்ட்டில் சண்டை போட்டார். இப்போது அவர் டிஎன்ஏல கான்ட்ராக்ட் முடிஞ்சதுக்கப்புறமா மீண்டும் டாப் சிக்லர் அப்படிங்கிற பேரில் டபிள்யூபிள்யூ வர்றதுக்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது அப்படிங்கிற மாதிரி. மூணாவது நான் சொல்கிற நபர் பல பேருக்கு தெரியும். வி நோ எஸ் ஜாக் ராய்டர். செல்சி கிரீனுடைய ஹஸ்பண்ட் தான். செல்சி கிரீன் பார்த்தீங்கன்னா இவங்களை ஸ்மாக்டவுனுக்கு லாஸ்ட் டைம் டோர்னமெண்ட்டுக்காக ஒரு தடவை சண்டை போடுறதுக்காக கூட்டிகிட்டு வந்தார். அதில் தோற்று போயிட்டார். அதுக்கான காரணம் எதுனா இவர் ஸ்டில் பார்த்தீங்கன்னா இப்போ டிஎன்ஏ ரெஸ்லிங் கம்பெனியில் தான் சண்டை போட்டுட்ருக்காரு. 2026 கான்ட்ராக்ட் படி பார்த்தீங்கன்னா ஒரு டிஎன்ஏ ரெஸ்லிங் கம்பெனியில் இருந்தும் மற்ற ரெஸ்லிங் கம்பெனிலும் ரீசைனிங் பண்ணலை, கான்ட்ராக்ட் ரீசைனிங் பண்ணலை. டபிள்யூபிள்யூ பார்த்தீங்கன்னா ஜாக் ராய்டர் மேலே இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கிறாங்க, மீண்டும் டபிள்யூபிள்யூக்கு கூட்டிகிட்டு வரணும்னு. அதனால் பார்த்தீங்கன்னா இவர் 2026 மீண்டும் டபிள்யூபிள்யூ வரதுக்கு வாய்ப்புகள் அதிகமாகவே இருக்குது. அடுத்தது நான் சொல்கிற போகிற பேரை நீங்கள் அதிகமாக கேள்விப்பட்டிருக்க மாட்டீங்க. ஆனால் டபிள்யூபிள்யூவில் பாப்புலரான ரெஸ்லர் எஸ் ஆடம் கோல். பார்க்கறதுக்கு தம்மா துண்டா பார்த்தீங்கன்னா ஒல்லியாண்டு நம்ம டேனியல் பிரையன் மாதிரி தான் இருப்பார். ஆனால் சண்டையில் கிங்குங்க. 2017, 18, 19 காலத்தில் ட்ரிபிள் ஹெச்சோட ஏரால அன்டிஸ்பிளிட்டரி ஏரா அப்படிங்கிற டீமை என்எக்ஸில் வச்சு ரன் பண்ணி ஒரு கெத்தான ரெஸ்லராக வந்தவர் தான் இவர். ஆக்சுவலி இவருக்கு கொழுப்பு அதிகங்க, குண்டி கொழுப்பு ரொம்பவே அதிகம். ஏன் அப்படி சொல்கிறேன்னா டபிள்யூபிள்யூ அவ்வளோ வாய்ப்பு கொடுத்தோம். எனக்கு ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் ஏடபிள்யூவில் தான் நொட்டிகிட்டு இருக்கானுங்க, நான் அங்கே போய் தான் பெருசாக வளர போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு வளர்ச்சி போதாதுன்னு ஏடபிள்யூக்கு போனார். அங்கே போய் என்னானார், வீல் சேரில் உட்கார வச்சு அடித்து விட்டுட்டானுங்க, வச்சு செஞ்சு விட்டானுங்க. இப்போ ட்ரிபிள் ஹெச் மாமா டபிள்யூ தான் இருக்கார். அவருடைய செல்ல புள்ள வேறு ட்ரிபிள் ஹெச்சுக்கு. ஸோ அந்த டைமில் ட்ரிபிள் ஹெச்சுக்கு ஹார்ட் அட்டாக் வந்துட்டுங்க. அப்போ வின்ஸ் மெக்மேன் ஹேண்டில் பண்ணார். அதனால் இப்படி டபிள்யூ விட்டு போயிட்டார். இப்போ ட்ரிபிள் ஹெச்சோட கண்ட்ரிகள் இருக்குது. ஏடபிள்யூ கான்ட்ராக்டும் 2026 முடியுது. ஸோ அப்படியே பார்த்தீங்கன்னா டபிள்யூ பக்கம் வர வாய்ப்பு இருக்குது. ஆனால் ட்ரிபிள் ஹெச் மாமா பழசாக மறப்பாரா, அதே மாதிரி வந்த உடனே மெயின் ஷோவில் தூக்கி போடுவாரா, இல்லாட்டா பழையபடி என்எக்ஸ்டிலே கடை அப்படின்னு சொல்லுவாரா அப்படின்னு தெரில. வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். ஆடம் கோல் பண்ணதுக்கு டபிள்யூ கான்ட்ராக்ட் கொடுத்து மெயின் ராஸ்டர் கூட்டிகிட்டு வந்தாங்கன்னா அதெல்லாம் உண்மையிலேயே பெரிய விஷயங்க. அடுத்ததாக கிறிஸ் ஜெரிக்கோ 2026 ரிட்டையர்மெண்ட் ஆக போகிறார். 2026 ரிட்டையர்மெண்ட் ஆகும்போது நான் பிறந்து வளர்ந்த இந்த ரெஸ்லிங் கம்பெனியில் தான் என்னுடைய மூச்சு இருக்கணும் அப்படின்னு நினைக்காத போல இருக்குது. ஸோ 2026 கண்டிப்பாக டபிள்யூக்கு வருவார். ஸோ அதுவும் ஸ்டார்டிங்லேயே வருவாருன்னு சொல்லப்பட்டிருக்குது. டபிள்யூவில் கான்ட்ராக்டும் போட்டுட்டார். 2026 சண்டை போட்டு ரிட்டையர்மெண்ட் ஆகிட்டு டபிள்யூபிள்யூ விட்டு போயிடுவார். ஸோ ரிட்டையர்மெண்ட்டுக்காக மீண்டும் டபிள்யூபிள்யூக்கு வர போகிறாரு. ஸோ அடுத்ததாக நம்ம 6வது பார்க்க போகிற ரெஸ்லர் யாருன்னா பிக் ஷோ.
பிக் ஷோ அப்படிங்கிற நேமை கேள்விப்பட்டிருப்பீங்க. பால் ஒயிட் அப்படிங்கிற பேரில் ஏடபிள்யூவில் ஒர்க் பண்ணிகிட்டு இருக்காரு. ஏடபிள்யூக்கும் பால் ஒயிட்டுக்கும் சில பிரச்சனைகள் ஏற்பட்டது. ஏன்னா இவர் கிரியேட்டிவ் மேனேஜ்மெண்ட் பதவி கேட்டாங்க, கொடுக்கலை. இப்போ அவர் மீண்டும் டபிள்யூக்கு வர போகிறாராம். ஃபைனலாக டபிள்யூ ஒரு மேனேஜ் போட்டுட்டதுக்கப்புறமா டபிள்யூ பார்த்தீங்கன்னா ட்ரிபிள் ஹெச் வந்து இவருக்கு ஒரு கிரியேட்டிவ் பதவி கொடுக்க போகிறாங்களாம். ஆக்சுவலி ட்ரிபிள் ஹெச்சோடைய நெருங்கிய நண்பன். இப்போ ட்ரிபிள் ஹெச்சோடைய மேனேஜ்மெண்ட் தான் டபிள்யூவில் ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க. அண்ட் பிக் ஷோ வரும்போது கிரியேட்டிவ் டீமில் ஐடியா கொடுக்குற ஒரு ஆளாக இருப்பார் அப்படிங்கிற மாதிரி சொல்லப்பட்டிருக்குது. 2017 டைம்லலாம் பார்த்தீங்கன்னா டபிள்யூக்கு நிறைய ஸ்டோரி லைன் ஐடியா கொடுத்தது பிக் ஷோ தான். அதனால் பார்த்தீங்கன்னா பிக் ஷோவை டபிள்யூபிக்கு கூட்டிகிட்டு வந்து ஒரு சில மேட்சஸ் சண்டை போட்டுட்டு கிரியேட்டிவ் டீமில் வேலை பார்க்கறதுக்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது அப்படிங்கிற செய்தி கிடச்சிருக்குது. அடுத்ததாக நான் சொல்ல போகிற ரெஸ்லர் ப்ரோ, எஸ் ரெடில் ப்ரோ. ரெடில் ப்ரோ பார்த்தீங்கன்னா தான் ஒரு ஆம்பளை அப்படிங்கிறத ஒரு ஆம்பளை கிட்ட நிரூபிச்சிட்டாரு. அந்த ஆம்பளை பார்த்தீங்கன்னா என்னை பாலியல் வன்புழுக்கை கொடுக்குறான்னு சொல்லிட்டு ரெடில் மேலே கேஸை போட, ஏன்டா ஆம்பளை சுகமாக கேட்குதுன்னு சொல்லிட்டு ரெடில் ஜெயிலில் போகிற டபிள்யூபிள்யூ ரிலீஸ் பண்ணிட்டாங்க. ஆனால் பய உள்ள இப்போ கொஞ்சம் தெரிஞ்சிட்டாரு. இப்போ பொண்டாட்டி பிள்ளைங்க கூட தான், அதாவது பொம்பளைங்க கிட்ட தான் சுற்றிக்கிட்டு இருக்காரு, ஆம்பளை கிட்டலாம் சுற்றதில்லை. ஸோ இவருடைய நெருங்கிய நண்பரான டேமியன் ப்ரீஸாக இருக்கட்டும், ரியா ரிப்ளியாக இருக்கட்டும், இவங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா இப்போ டபிள்யூ தான் ஒர்க் பண்ணிட்டு இருக்கானுங்க. ஸோ கூடிய சீக்கிரம் டபிள்யூக்கு வர போகிறாராம். 2025 பார்த்தீங்கன்னா டபிள்யூ வந்து ஒரு கான்ட்ராக்ட் ஆஃபர் பண்ணாங்க. அந்த டைமில் மீண்டும் பார்த்தீங்கன்னா சர்ச்சையில் ஈடுபட்டார். ஸோ அம்மனை குண்டியாக ஃபோட்டோ போடுறது என்ன, சர்ச்சையை ஏற்படுத்துறதுன்னு இப்படிலாம் பண்ணார். ஆனால் டபிள்யூபிள்யூவில் பார்த்தீங்கன்னா குழந்தை முகத்தில் தெய்வீகம் அப்படிங்கிற மாதிரி அவ்வளோ பச்சை புள்ளியாக இருந்தார். ஆனால் ரியல் லைஃப்பில் பார்த்தீங்கன்னா அதாண்டா இதாண்டா அம்மனை குண்டி நான் தாண்டான்னு சொல்லிட்டு ஆடிக்கிட்டு இருக்காரு. 2026 டபிள்யூபிள்யூ பார்த்தீங்கன்னா நினச்சாங்கன்னா, ஆக்சுவலி இது வரைக்கும் கான்ட்ராக்ட் போடல, இவர் எந்த ரெஸ்லிங் கம்பெனிலையும் ஒர்க் பண்ணலை. மீண்டும் அதாண்டா இதாண்டா அதான் அம்மனை குண்டி நான் தாண்டா அப்படின்னு சொல்லிட்டு போஸ்ட் போடாமல் இருந்தாங்கன்னா டபிள்யூபிள்யூ மீண்டும் இவரை கூட்டிகிட்டு வரலாம். அந்த ஆர்கே ப்ரோவை கொஞ்சம் சேர்த்து விடலாம். 2026 ஒரு மிகப்பெரிய ரிட்டர்னாக வரப்போகிறது ஆல்பர்டோ டெல் ரியோ. எஸ், 2025 டிசம்பர் மந்த்து நடந்த ஒரு சின்ன இன்டர்வியூவில் நான் டபிள்யூபிள்யூவில் தொடர்பில் தான் இருக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருப்பார். அண்ட் டபிள்யூ ரெஸ்லர்ஸும் பல பேர் பார்த்தீங்கன்னா ஆல்பர்ட் ரியோ டபிள்யூபிள்யூக்கு வரது எங்களுக்கு விருப்பம் தான், அவர் ஒரு நல்ல மனுஷன் அப்படின்னு சொல்லிட்டு ஆல்பர்ட் ரியோக்கு சப்போர்ட் பண்ணி பேசியிருப்பாங்க. ஸோ 2026 டபிள்யூபிள்யூ வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. ட்ரிபிள்யூ ரெஸ்லிங் கம்பெனி, அதை ரெஸ்லிங் கம்பெனி சொல்லிட்டு எந்த ரெஸ்லிங் கம்பெனியில் ஒரு கான்ட்ராக்ட் போடலை. மேபி டபிள்யூபிள்யூ சர்ப்ரைஸாக அவரை கான்ட்ராக்டில் வச்சிருக்கலாம். ராயல் ரம்போ அல்லது பெரிய பெரிய ரெஸ்ல்மேனியா மாதிரியான பெரிய பேப்பரில் ஒரு ரிட்டனை நம்ம எதிர்பார்க்கலாம். ஸோ ஆல்பர்ட் ரியோ மீண்டும் டபிள்யூக்கு வர போகிறாரு. அது எந்த நேரம், எப்படிப்பட்ட நேரம் அப்படிங்கிறது தான் தெரியல. 2026 மீண்டும் டபிள்யூக்கு வர போகிறதுல இன்னொருத்தங்க நிக்கி பெல்லாவுடைய சிஸ்டர் ப்ரீ பெல்லா. நிக்கி அண்ட் பெல்லா ரெண்டு பேரும் பெல்லா ட்வின்ஸாக இணைந்து டபிள்யூவில் ஒரு லாஸ்ட் ரெயின் பண்ண போகிறாங்க. இதை சமீபத்திலேயே நிக்கி பெல்லா சொல்லியிருப்பாங்க, என் சிஸ்டர் கூடிய சீக்கிரம் டபிள்யூக்கு வருவாங்கன்னு. அது எப்போ எந்த நேரம் அப்படிங்கிறத பற்றி அக்கா தெளிவாக சொல்லலை. அது கூடிய சீக்கிரம் பார்த்தீங்கன்னா இருக்கும், எதிர்பார்க்கலாம். போன வருஷம் ராயல் ரம்பில் நிக்கி பெல்லா சர்ப்ரைஸ் ரிட்டர்ன் ஆங்க. அதே மாதிரி இந்த வருஷம் ப்ரீ பெல்லா ராயல் ரம்புக்கு ரிட்டர்ன் ஆகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. ஸோ ப்ரீ பெல்லாவை யாரெல்லாம் எதிர்பார்க்குறீங்க அப்படிங்கிறத கமெண்ட் பண்ணிக்கோங்க. 2026 மோஸ்ட் ஷாக்கிங் ரிட்டர்னாக இருக்க போகிறது இவங்கள தான், வேறு யாருமே இல்லை, பேஜி. ஏஜேலியே பார்த்தீங்கன்னா 2025 டபிள்யூபிக்கு ரிட்டர்ன் ஆகிட்டாங்க. பட் ஆனால் பேஜ் வந்து ரிட்டர்ன் ஆகலை. ஏடபிள்யூவில் ஒர்க் பண்ணாங்க. ஏடபிள்யூ பார்த்தீங்கன்னா 2 தடவை இவங்க உமன் சாம்பியன் ஆக்கியும் 10 நாளில் தோக்க வச்சுட்டாங்க. பெரிய வாய்ப்புகள் எதுவுமே கொடுக்கல. வெக்ஸான பேஜ் பார்த்தீங்கன்னா இப்போது சராயா அப்படிங்கிற பேர்லேருந்து பேஜ் அப்படின்னு சொல்லிட்டு ஷெட்டில்மெண்ட்டில் மாற்றிட்டாங்க. அண்ட் டபிள்யூபிள்யூ பார்த்தீங்கன்னா இவருக்கு கான்ட்ராக்ட் கொடுக்க வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்லப்பட்டிருக்குது. ஏன்னா பேஜுக்கும் டபிள்யூபிள்யூக்கும் நெருக்கமான தொடர்புகள் நிறைய இருக்குது. அதுலேயும் பார்த்தீங்கன்னா பேஜ் டபிள்யூபிள்யூ ஸ்மாக்டவுன் ஜென்ரல் மேனேஜர்லாம் ஒர்க் பண்ணியிருக்கிறாங்க. ஸோ கூடிய சீக்கிரம் பேஜ் பார்த்தீங்கன்னா டபிள்யூபிள்யூக்கு வருவாங்க. அண்ட் பேஜோடைய ராஸ்டர்னிங் கண்டிப்பாக டபிள்யூபிள்யூ தான் இருக்குன்னு சொல்லப்பட்டிருக்கிறதுனால 2026 அவங்களோட ரிட்டனை பெரிதும் எதிர்பார்க்கலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லப்பட்டிருக்குது. 2026 டபிள்யூபிள்யூக்கு ஒருத்தர் டெபியூட்டாக வாய்ப்பு இருக்குது. வேறு யாரும் இல்லை, செல்லா ஃபேட்சு. செல்லா அப்படிங்கிற பேரில் டபிள்யூபிள்யூக்கு வரதுக்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. இவர் வந்து ஒமாகாவோடைய புள்ள தான். அப்பா இறந்ததுக்கப்புறமா தன்னந்தனியாக வளர்ந்து இவ்வளோ பெரிய ஆளாக வளர்ந்துருக்காரு. ரெஸ்லிங்கில் பெரிய ஆளாக வரணும் அப்படிங்கிறது ஆசை. சின்ன சின்ன ரெஸ்லிங் கம்பெனியில் ஒர்க் பண்ணிகிட்டு இருக்காரு. ஸோ 2026 டபிள்யூபிள்யூக்கு கண்டிப்பாக வருவேன், சண்டை போடுவேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காரு. ஸோ 2026 இவரோட ரிட்டனை நம்ம டபிள்யூவில் எதிர்பார்க்கலாம். அது பேர் டெபியூட் எதிர்பார்க்கலாம். 2027, 2028, 2029 இப்படி எத்தனை வருஷம் ஆனாலும் ரிட்டர்ன்ஸ் அப்படிங்கும்போது இவரோட பேர் பெரிய லெவலில் அடிபடும். எஸ், ஜான் மாக்ஸ்லி.
நான் செத்தாலும் AEW தான் சாவேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாரு. ஆனால் இதே மாதிரி CM பாங்கும் ஒரு காலத்தில் இருந்தார். 11 வருஷமாக WWE வராமல் இருந்தவர் பார்த்தீங்கன்னா AEWக்கு போயிட்டு அங்கே சண்டை போட்டுட்டு அதுக்கப்புறமா WWEக்கு வந்தார். அதே போல் AEW ஏதேனும் பிரச்சனைகள் ஏற்பட்டால் அவன் சொத்தும் வேண்டாம் மயிலும் வேண்டாம் புடுங்கிட்டு போடா அப்படின்னு சொல்லி தூக்கி போட்டுட்டு மீண்டும் WWEக்கு வருவார் ஜான் மாக்ஸ்லி. ஆனால் 2026 அப்படி தான் பிரச்சனைகள் நடந்தால் உண்டு. இப்போதைக்கு AEWல ஸ்மூத்தாக தான் போயிட்டு இருக்குது. ஸோ 2026 பிரச்சனைகள் நடந்தால் இவர் எதிர்பார்க்கலாம், மற்றபடி எதிர்பார்க்காதீங்க. இப்போ நான் சொன்னதை தவிர்த்து நிறைய பேர் இன்னும் சில பேரோட ரிட்டர்ன்ஸையும் நீங்கள் சொல்லலாம். அது யாராக இருக்கும் எப்படி இருக்கும் அப்படிங்கிறதையும் கமெண்ட் பண்ணிக்கோங்க. அண்ட் இதில் யாரோட ரிட்டர்ன் நீங்கள் பெரிய லெவலில் எதிர்பார்க்குறீங்க அப்படிங்கிறத கமெண்ட் பண்ணிக்கோங்க. நான் ஆல்பர்ட் டெல் ரியோ, உங்களுடைய ரிட்டனை கமெண்ட் பண்ணிக்கோங்க. யாரோட ரிட்டனை அதிக பேர் எதிர்பார்க்குறீங்க அப்படிங்கிறத வெயிட் பண்ணி பார்க்கலாம். அண்ட் இந்த வீடியோ பிடிச்சிருந்துன்னா லைக் ஷேர் கமெண்ட் பண்ணிக்கோங்க. தொடர்ந்து வீடியோ பார்க்கறதுக்கு சப்ஸ்கிரைப்